நம்ம யாரை ரொம்ப அதிகமாக நேசித்து அவங்க நம்ம லைஃப்க்கு ரொம்ப லீட் பண்ணி வருவாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமோ, அவங்க தர சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பிரிவின் வலி ஒரு மாதிரி காயங்கள் தந்த வடு போல மாற்றிட்டு போயிடும். நம்ம நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியப்படாது இல்லையா? உதவி செய்கிறோம், அந்த உதவியை சொல்லக்கூடாது இல்லையா? அது சம்டைம் நம்ம வாழ்க்கையில் அது கடந்த சந்தோஷம் கிடைக்கும் போது சில குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போகும்போது தான் அப்போ அவங்க செஞ்ச தவறுகளை நினைக்க தோணுது இல்லையா? இன்னும் ஸ்டூபிட்டு மூளை நம்மளை எப்படி ஸ்டூபிட்டாக திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா? இதாங்க நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்களுக்கான ஒரு காலக்கெடுன்னு சொல்லலாம், வீதிகளும் சொல்லலாம். சில சம்டைம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போது நிறைய தடைகள் வரும்ன்றது கேள்விப்பட்டிருக்கிறது உண்மை தானே. ஆனால் முதல்லாம் ஒவ்வொரு படியாக உடஞ்சிட்டு வரும்போது என்னதை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நம்ம உண்மையாக நமக்கு போதது இல்லையா? மற்றவங்களும் உண்மையாக இருக்காங்களான்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியல இல்லையா? அந்தளவுக்கு மனசு கொஞ்சம் தெரியாமலே வாழ்ந்துட்டோம் இல்லையா? அதில் யாரையும் நம்ம எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. காயங்கள் வரும், வேதனைகள் வரும், அதையும் தாண்டி தானே நம்ம ஒரு வெற்றியின் பயணத்தை தொடங்க முடியும். பரவாயில்ல, சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகும்போது நம்ம அதை பற்றி கடந்த கால நினைவுகளை நினைச்சு சந்தோஷமாக வாழும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால் நம்ம செய்கிற விஷயத்த நேர்மையா உண்மையா மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்த அழகாக பார்த்து ரசித்து, அது ஒரு வகையான மிகப்பெரிய காதல் தானுங்க. ஒருத்தவங்களை அன்பு செலுத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான காதல். தன்னை எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி மற்றவங்களை நேசிக்கும் போது மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு இல்லையா? அதில் காயங்கள் பட்டாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது.